ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் வீடியோ போட முடியல. திங்கக்கிழமையிலேருந்து கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக நான் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நண்பர்கள் இந்த மாதிரி அடர் தீவனம் என்னெல்லாம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாய்ப்புண் ஏற்பட்டால் என்ன செய்யணும், எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ அடர் தீவனம் அப்படின்னா புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியல, சில டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அடர் தீவனம்னா என்னென்னா, இந்த கோதுமை தவிடு, கடலை பிண்ணாக்கு, தானியங்கள், பயிர் வகைகள், சீனீரை பொட்டு, துவரம் பொட்டு, பாசி பயிரை பொட்டு, இதெல்லாம் அடர் தீவனத்தில் வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ 100 கிலோ அடர் தீவனம் நம்ம தயாரிக்கணும்னா அதில் என்னென்னலாம் கலக்கணும், எவ்வளோ கிலோ கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பு, அப்புறம் இந்த ராகி, இது பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த கடலை பிண்ணாக்கு ஒரு 20 கிலோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அரிசி தவிடு இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டும் சேர்த்து 10 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துவரம்பட்டு, பாசி பயிறு பொட்டுன்னா அந்த பாசி பயிரை அரைக்கும்போது, பாசிப்பருப்பு அரைக்கும்போது தோலாக உரியும் பார்த்திங்களா, அதுதான் பாசி பொட்டு. சீனீரை பொட்டு கூட நீங்கள் அதோட சேர்ந்து கலந்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாது உப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்ட்டு. அது ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. அப்போ சாதாரண உப்பு 1 கிலோ. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது தான் அடர் தீவனம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குட்டிகள்லேருந்து ஆடு வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கிராம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி அடர் தீவனம் கண்டிப்பாக நல்லா ஆடுகளுக்கு ஆடு மட்டும் இல்லை, குட்டிகளுக்கும் நல்லா வெயிட் போடுறதுக்கு கண்டிப்பாக உதவுங்க. இப்போ அடர் தீவனம் பார்த்திங்கன்னா 3 மாதம் குட்டியிலேருந்து ஒரு 5-6 மாதம் குட்டி வரைக்கும் ஒரு 25லேருந்து ஒரு 35 கிராம் அளவுக்கு அடர் தீவனம் ஒரு நாளைக்கு கொடுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் குட்டியிலேருந்து ஒரு 12 மாதம் குட்டி வரைக்கும் எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு 50 to 100 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினை பருவத்தில் இருக்க ஆடுகளுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு 100லேருந்து 175 கிராம் வரைக்குமே ஒரு நாள் ஒன்று இருக்குது. இது எல்லாமே நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சினை பருவத்தில் இருக்க ஆடுகளுக்கு 175 கிராம் வரைக்கும் நம்ம அடர் தீவனம் கொடுக்கலாம். இப்போ ஈன்ற ஆடுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடர் தீவனம் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஒரு 200 கிராம் முதல் ஒரு 250 கிராம் வரைக்கும் ஈன்ற ஆடுகளுக்கு அடர் தீவனம் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாடு நம்ம குட்டிகள் இதுக்கெலாம் நம்ம கொடுத்துறோம். பெரிய கெடா இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாளைக்கு 300 கிராம் அளவுக்கு அடர் தீவனம் கொடுத்தா நல்லதுங்க. இது நான் ஒரு நாளைக்கு மட்டும் அடர் தீவனம் மட்டும் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து நம்ம பசுந்தீவனம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. இது மட்டும் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கொடுக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும் இல்லையா, இதை நம்ம வீட்டில் வச்சு கொடுக்குறனால ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுத்தா அதுக்கு நல்லா எடை அதிகரிக்கும், நல்ல வளர்ப்பு நல்லாவே இருக்குங்க. அதனால் இதை நல்லா கொடுத்து கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஆடு எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ப்புண் வந்தால் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க.
ஆட்டுக்கு வந்து எல்லா ஆடுகளுக்கும் வாய்ப்புன்னு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நாங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து நல்லா குணப்படுத்திடுவோம். என்னென்னா நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு வந்து இதைத்தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம். வேறு எந்த மருந்தும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணலை. என்னென்னா சிம்பிளான இது தாங்க. தண்ணி, உப்பு இது 2மே வந்து போதும். என்னென்னா தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறாமல் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு தெரியும் வெதுன்னு இருக்குதுன்னா எப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அந்த இப்போ ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ எவ்வளோ தண்ணி எடுக்குங்களோ அதோட டபுள் மடங்கு உப்பு எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரைச்சிட்டு மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா வெதுப்பாக இருக்கும்போதே அதோட புண்ணில் வந்து நல்லா முக்கி எடுத்தோம்னா நல்ல புண்ணு வந்து ஆறிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இது தான் வந்து செய்கிறோம். வேறு எதுவுமே வந்து அதுக்கு மருந்து அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. ஏன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து அந்த புண்ணை வந்து நல்லா வந்து ஆறிடும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இதை நாங்கள் எப்பயுமே வந்து இதை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். வாய்ப்புண் வந்தால் நாங்கள் வந்து இதை மட்டும்தான் செய்வோம். தண்ணி, உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா அதுவும் தேவை கிடையாது. 3 நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் பண்ணாலே அதுக்கு ஒரு புண்ணு இல்லாமல் நல்லா ஆறிடுங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். வாய்ப்புன்னு வந்துருச்சு எல்லா ஆடுகளுக்கும் வந்து நீங்கள் சொன்னீங்க. அதனால் கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ வந்து லேட்டாக போடுறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் போட முடியல, அதனால தான் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். இனிமேல் திங்கட்கிழமையிலேருந்து ரெகுலராக வந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இந்தமாரி எல்லாருமே வந்து என் வீடியோவை பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் ஏற்கனவே வந்து வீடியோக்கு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். நிறைய பேர் வந்து தை மாதத்தில் வந்து ஆடு வந்து கேட்டிருப்பீங்க. யார் யார் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஆடு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபோன் எடுக்காத பட்சத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த அதாவது அந்த நம்பர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் நெட்வொர்க்காக இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து சரி பண்ணியிருக்கு. அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு ரிப்ளையும் கரெக்டாக நாங்கள் வந்து போட்டுருவோம். தை மாதத்தில் ஆடு வளர்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். நல்லா வளர்த்து எல்லாருமே வந்து நல்லா ஒரு லாபம் எடுக்க பாருங்கள். எல்லாருமே ஒரு குறைந்த முதலீட்டில் பண்ணுற தொழில்னால் அது கண்டிப்பாக வந்து ஆடு தொழில் தான் அப்படின்ற வந்து சொல்லுவேன். நாளைக்கு என்ன வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.